நான் கும்பகோணம் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் தளபதியை பார்க்குறதுக்காக. தளபதினா எங்கள் எல்லாருக்குமே உயிர். தளபதி வந்தாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும். எஜுகேஷன் எல்லாமே புதுமையாக கொண்டுட்டு வருவாங்க. நீட்டு தேர்வுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முக்கியமாக மகளிரில் பாலியல் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது மகளிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து பச்சிளம் குழந்தையிலேருந்து 2 வயசு 3 வயசு அப்படியாப்பட்ட குழந்தைங்கள்லாம் ரொம்ப கொடூரமான முறையில் வன்மையாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தலைவர் வந்தார்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்புறம் பேசணுன்னா விவசாயத்தை பற்றி விவசாயிகள் அவங்க சரியான ஒரு கொள்முதல் கிடங்கு கிடைக்காம மழை பெஞ்சிச்சுன்னா நெல்லெல்லாம் வீணாக போகுது. முக்கியமாக விவசாயிகளுக்கு இது மாதிரி கூடாரம் போட்டு கொடுக்கணும். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் தளபதியை பற்றி. ஒரு இதாக இருக்கிறதுனால என்னால் பேச முடியல. ரொம்ப நன்றி. தளபதினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்றைய நிலைமையில் தமிழ்நாட்டோட நிலவரம் முதல்ல நடக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் மட்டும்தான் நடக்குது. வேற ஒன்றும் புதுசாக எந்த ஒரு செய்திகளையும் ஒரு மாற்றம் கூட வரவே இல்லை. சின்ன வயசு பிள்ளைங்க 2 வயசுலேருந்து முதியவர்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, குடி இது மட்டுமே தான் இருக்கு. தளபதி வந்தார்னா ஒரு மாற்றம் வரும்னு பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. I'm actually eagerly waiting for Talabadi's goosebumps speech. I always hear it on the TV, okay, sitting on the home. Now I'm really excited to hear it and to experience the goosebumps speech in real. What do you think about the party elections? Yeah, hopefully, because you see the current political party and the past, right, they didn't reach the lowest people, the good things have not been reached, okay. And if Talabadi comes, right, he goes to the least people, the good things will reach even to the lowest people only if Talabadi comes. Yeah, it is this is a Brihadishwara temple, like we call it as a Tanjai Periya Koil, and we call the Tanjavur as a Chola Desam. Okay, since Talabadi is coming to Chola Desam, just as a small memento, if I get a chance, I will hand over this to him. Huda. தாவேக்கா நல்லா சூப்பரானது, நல்லா ஏக்கம் நல்லா கரெக்டாக இருக்குது, சட்டத்திட்டங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ நடக்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு சரியான ஒரு நிலைமை கிடையாது. கவர்மெண்ட் ஸ்தாபனத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சுத்தம் பத்தம் எதுவுமே கிடையாது. கண்ட மாதிரி மாடு மாதிரி பண்ணுறாங்க, மாடு மாதிரி வர்றாங்க. ஒன் ஷீட் பார்த்து எல்லா விதிமுறையும் வழங்குறாங்க. மற்ற கவர்மெண்ட் ஸ்தாபனத்தை பொறுத்தளவில் எதையுமே கம்ப்ளீட்டாக ஒரு நிர்வாகம் சரியான ஒரு கட்டமைப்பு கிடையாது. அதனால தான் நான்லாம் தாவேக்காவில் இறங்கியிருக்கிறேன். எல்லா பேரும் இன்னும் மக்கள் கூடி தான் வர்றாங்க. தெருவில் வர்றது கிடையாது, ஊரில் வர்றது கிடையாது, எலெக்ஷன் மட்டுக்கு தான் வர்றாங்க. மற்ற விஷயத்துக்கு எதுக்குமே வர மாட்டேங்கிறாங்க. மற்ற விஷயத்துக்கு எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனையோட பிரசிடண்ட் கூட, மற்ற எம்பி கூட, எம்எல்ஏவோட இவங்களோட வர மாட்டேங்கிறாங்க. பார்த்தோம்னா கவர்மெண்ட் சொசைட்டி போனாலும் அங்கே இப்படி ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு கூட பார்த்தோம்னாக்க அப்போ கட்டி கொடுத்த காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது இடிஞ்சு புதுசாக கட்டுறாங்கிறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் தான் நிற்கிது. அதை பராமரிப்பு சரியில்லை. பார்த்தோம்னு சொன்னா யாவனும் இருக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பிரைவேட் லஞ்சத்தை கொடுத்துக்கிட்டு ஸ்டாலிங்கிட்ட கொடுத்துட்டு மற்றவங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இவங்க கொள்ளடிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் இதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட்டுக்கு போறதுக்கு கவர்மெண்ட் கவனிக்கலாம். அப்புறம் எதுக்கு தான் அப்புறம் கட்சி மன்னர் நம்பி தானே மக்கள் வருவாங்க. அப்படி மக்கள் வரும்போது அப்புறம் எதுக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. அதுக்காண்டி தான் நாங்கள் தாவேக்கா வந்திருக்கிறோம். பெண்கள் பூரா கூட வந்திருக்காங்க. நானும் கிட்ட ஒரு 3000 ஓட்டு சேகரிச்சிருக்கேன். நான் ஒரு ஆள் ஒருத்தர் தொகுதியில். இன்னும் மக்கள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு. இன்னும் சந்தோஷம்.